நான் சாந்தா ஜெயராஜ். சாந்தா ஸ்டேபிள் கதம்பம் நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். சாந்தா ஸ்டேபிளின் வழக்கமான சந்திப்போமா, பாட்டொன்று கேட்டேன், போவோமா ஊர்கோலம், என்ன சமையலோ, குவிக் ரெசிபிஸ், இப்படி பல நிகழ்ச்சிகளை நீங்க பார்த்துருக்கிறீங்க. கதம்பம் என்கிற இந்த புதிய நிகழ்ச்சி இந்த புத்தாண்டுல ஆரம்பமாகி இருக்கு. ஒன்று ரெண்டு எபிசோட்ஸ் தான் இதுவரையில போயிருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியை தயவு செய்து எல்லாரும் தொடர்ந்து பாருங்க. இது வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி. அதாவது இதுல பல விஷயங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த நிகழ்ச்சி என்ன வரும் என்பது உங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு சஸ்பென்ஸாவே இது போயிட்டு இருக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சிகளை நீங்க பாருங்க. உங்களுடைய அபிப்பிராயங்கள் எனக்கு தயவு செய்து தெரியப்படுத்துங்க. இந்த நிகழ்ச்சி ரொம்பவே அஹ், சிறிய நிகழ்ச்சி. அதாவது 5 to 10 நிமிஷங்களுக்குள்ளதான் அநேகமாக இந்த நிகழ்ச்சி இருக்கும். ஸோ இந்த அவசர காலத்துக்கு ஏற்ற விதத்துல இந்த நிகழ்ச்சியை நான் அமைக்கணும்னு நினைச்சிருக்கிறேன். அதே சமயம் பலவிதமான நிகழ்ச்சிகள், பல் சுவையுள்ள நிகழ்ச்சிகள் இதுல இடம்பெறும். ஸோ இந்த நிகழ்ச்சியில நீங்க என்ன பார்க்க போறீங்க? மேற்கு ஆஸ்திரேலியாவில் அண்மையில ஒரு பிரம்மாண்டமான பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி நடைபெற்றது. இது மிட்லண்ட்ல ஒரு பெரிய பார்க்ல இந்த நிகழ்ச்சி அவங்க ஏற்பாடு செய்திருந்தாங்க. நிறைய ஏற்பாடுகள் நடைபெற்றது. மேற்கு ஆஸ்திரேலிய தமிழ்ச் சங்கம் முன்னின்று இந்த நிகழ்ச்சியை நடத்தினது. இவர்களோடு சேர்ந்து இன்னும் பல தமிழ் பள்ளிகள், மற்றைய சங்கங்கள், இந்து ஆலயங்கள் எல்லோருமே சேர்ந்துதான் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக நடத்தினாங்க. ஸோ ஆரம்பத்தில் சில பெண்கள் தனிப்பட்ட முறையிலேயும் சங்கங்கள் மூலமாகவும் ஆலயம் மூலமாகவும் கூட பொங்கல் தயார் பண்ணாங்க. எல்லோரும் பொங்கல் பொங்கி அங்கு வந்திருந்தவர்களுக்கு எல்லாம் பரிமாறினாங்க. அடுத்ததாக கண்ணை கவர்கின்ற ஒரு அழகிய நிகழ்ச்சி. உங்க எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்கும், எனக்கும் நிறைய பிடிச்சது. கோலம்னா நாங்க நினைப்போம், ஓ, இப்ப சாதாரணமா புள்ளி வச்ச கோலமா இருக்கலாம், ஏன்னா அதுதான் பழங்காலத்துல இருந்து வந்த ஒரு முறை. ஆனா இப்போ பார்த்தா, நீங்க இவங்க கோலம் போடுறத பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப இன்னோவேட்டிவா, ரொம்ப கற்பனை திறனோட, ஆம், அது மட்டுமல்ல, ஒரு ஆர்டிஸ்டிக் வேலை இவங்க செய்துட்டு போறாங்க. கோலம்ன்றதே ஆர்ட்டுக்கு சம்பந்தப்பட்டதுதான். அது ஒரு அருமையான கலை. ஆனா அதையே இவங்க கொஞ்சம் ஒரு படி மேலே கொண்டு போய் பல வர்ணங்களோட நல்ல ரங்கோலி கோலங்கள் போல. அது மட்டுமல்ல, இந்த பொங்கல் என்கிற இந்த தீம், அதாவது இந்த பண்டிகைக்கு ஏற்ற முறையில அவங்க பலவிதமான கோலங்களை அவங்க போட்டதை நாங்க பார்த்தோம். ஸோ இந்த கோல போட்டிக்கு 3 ஜட்ஜஸ் அவங்க ஏற்பாடு செய்திருந்தாங்க. அதுல என்னையும் அழைச்சிருந்தாங்க. ஸோ போய் எல்லாரும் அந்த கோலம் போட ஆரம்பித்ததுல இருந்து முடியும் வரை நாங்க அங்க இருந்து அதை பார்த்து அவர்களுக்கான அந்த புள்ளிகளை நாங்க வழங்கினோம். ஸோ அது வந்து சிலருக்கு திருப்தியாக இருந்திருக்கும், சிலருக்கு திருப்தி இல்லாமலும் இருந்திருக்கும். ஆனா இங்க யாரு வென்றதுன்றது இல்லை. இங்க உண்மையிலேயே நாங்க பார்க்க வேண்டிய விஷயம், யாரெல்லாம் முயற்சி செய்தாங்கன்றதுதான் இங்க நாங்க பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதாவது ஒரு விஷயத்தை செய்வதற்கான முயற்சி நாங்க எடுத்தாலே எங்களுக்கு அதுல வெற்றி கிடைக்கும். அந்த முயற்சியை எடுக்காம சும்மா நாங்க இருந்து எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, எதுவுமே நடக்கல நாங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தா எதுவுமே நடக்காது. சோ இங்க நான் பார்த்து பிரமிச்சு போனது என்னன்னா, சின்ன பிள்ளைகள் கூட இதுல ரொம்ப ஆர்வமாக இருந்து அந்த கோலம் எல்லாம் போட்டாங்க. ஒவ்வொரு கலர்ஸ் எல்லாம் அவங்க உபயோகப்படுத்தினாங்க. அவங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் அது உபயோகப்படுத்தினாங்க. சில கோலங்கள்ல அவங்க உபயோகப்படுத்தின நிறங்கள் மாற்றி இருக்கலாம்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். அப்போ கொஞ்சம் நேச்சுரலாகவும் இருந்திருக்கும். அதோ அது மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. 3 மணில இருந்து 4 மணி. இந்த 3 மணில இருந்து 4 மணிக்குள்ள இவ்வளவு பெரிய கோலத்தை அவங்க போட்டு முடிக்கிறதுன்றது அவ்வளவு ஒரு சுலபமான விஷயம் இல்லை. நிறைய கைப்பழக்கம் உள்ளவங்களுக்கு தான் இது செய்ய வரும். ஸோ நான் பார்த்த அளவுல இவங்க எல்லோரும் வீட்டுல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் கோலம் போட்டிருக்கிறாங்கன்றது
பார்க்கும்போது நன்றாகவே தெரிந்தது. இவர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இது நம்முடைய தமிழர் கலாச்சாரத்தையும் தமிழர் பண்பாட்டையும் நாங்க தொடர்ந்து கொண்டு போவதற்கான ஒரு வாய்ப்பு. ஸோ இது போன்ற நிகழ்ச்சிகள், பண்டிகைகள் எல்லாம் வரும்போது எல்லோரும் அதுல பங்கு பற்றி தங்களால இயன்ற ஒரு சிறு பகுதியையாவது அவர்கள் செய்யறதுக்கு முயற்சி செய்யணுன்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அதன் பிறகு அதாவது பொங்கல் பொங்கி முடிஞ்சதுக்கு அப்புறம், கோலப் போட்டியும் முடிஞ்சதுக்கு அப்புறம், மிட்லட் ஆர்ட் சென்டர்ல இருந்து ஒரு பேரணியாக இந்த சங்கங்கள் எல்லோரும் அணிவகுத்து வந்தது பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அன்னைக்கு ரொம்ப வெயில், ரொம்ப சூடுதான். ஆனாலும் கூட எல்லோரும் இதில் பங்கு பற்றியது பாராட்ட வேண்டிய விஷயம். இது எல்லாத்துக்கும் அப்புறம் பல கலை நிகழ்ச்சிகள். ஆனால் நான் கலை நிகழ்ச்சிகள் பார்க்கறதுக்கு அங்க இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு அன்னைக்கு இல்லை. எனக்கு வேற வேலை இருந்ததால நான் கிளம்பி வந்துட்டேன். ஆனால் சில மணி நேரங்கள் தான் அங்க இருப்பதற்கான வாய்ப்பு எனக்கு இருந்தது. ஸோ அந்த சமயத்துல நான் பார்த்து ரசிச்ச விஷயங்களை உங்க கூட இன்னைக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த கோலப் போட்டியை ஏற்பாடு செய்த திருமதி கவிதா அவர்கள், இவர் மேற்கு ஆஸ்திரேலிய தமிழ்ச் சங்கத்தை சேர்ந்தவர். கவிதா ரொம்ப பிஸியா இருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் பேசலாம்னு நான் இருந்தேன். ஆனா பேசுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனால் அதே சமயம் ஆஹ், மேற்கு ஆஸ்திரேலிய முதியோர் சங்கத்தின் சார்பில் திருமதி அன்புமொழி குப்புசாமி அவர்களோடு சில வார்த்தைகள் பேசுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். வணக்கம் அன்புமொழி. வணக்கம்மா. இன்னைக்கு இங்க பேர்த்தில் பொங்கல் திருவிழா நடக்குது, மிட்லண்ட்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் அதில் பங்கு பெற்று இருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கிய அங்கமாக இந்த பொங்கல் செய்கிற ஒரு நிகழ்ச்சியும் கோலப் போட்டியும் நடந்தது. இந்த கோலப் போட்டிக்கான ஜட்ஜஸை நீங்க ஆயத்தப்படுத்தி இருக்கிறீங்க. ஸோ அது பற்றின அனுபவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இது நான் தனியாக செய்யலை. தமிழ் அசோசியேஷன் ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா தாவா அவங்களோட கேட்டுக்கொண்டதுக்கேற்ப நான் தமிழ் சீனியர் அசோசியேஷனை பிரதிநிதிச்சு நம்ம ஜட்ஜஸை ஏற்பாடு செய்ய உதவி செஞ்சேன், அவ்வளோதான். ஸோ நம்ம சீனியரில் நிறைய பேர் நிறைய அனுபவங்கள் உள்ளவங்க இருக்கிறாங்க இல்லையா, அனுபவமும் அவங்களுக்கு அந்த நுணுக்கங்கள்லாம் அதிகமாக தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள கொஞ்சம் தேடி பிடிச்சி சரியான ஆட்களை தேர்வு செஞ்சதுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சேன். அதுதான் என்னுடைய வேலையாக இருந்தது. ஸோ நீங்கள் இந்த சீனியர் அசோசியேஷன், அதாவது மேற்கு ஆஸ்திரேலியா தமிழ் சீனியர்ஸ் அசோசியேஷனில் நீங்கள் இப்போ செயலாளராக இருக்கிறீங்க. அந்த அனுபவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது எனக்கு புது அனுபவம். அது எனக்கு மகிழ்ச்சியாகவும் மனசுக்கு ஒரு திருப்தியாகவும் இருக்கு. அது செயலாளர்ன்ற பேரை விட பெரியவர்களுக்கு, நம்ம மூத்தோருக்கு உதவி செய்யறது அது ஒரு பாக்கியமா நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் என்னால் இது எனக்கு ஒரு அனுபவமா ஒரு படிப்பினையாகவும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை அவளோட எதிர்பார்க்கிறேன், அவங்க கூட இணைஞ்சு வேலை செய்யும். சீனியர்ஸுக்கும் கொஞ்சம் இளமையாக இருக்கிறவங்க உதவி செய்தால் அவங்களுக்கும் அது கொஞ்சம் நல்லா இருக்கும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கோலப் போட்டி நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்ததா? எதிர்பார்த்த அளவு நிறைய பேர் இதில் பங்கு பெற்றினாங்களா? கண்டிப்பா நிறைய பேர் பங்கு பெற்றார்கள். நிறைய பேர் ஒரு புத்தாக்க சிந்தனையோட நிறைய செஞ்சிருந்தாங்க. நிறைய கலை அம்சத்தோட அவங்களோட கோலங்கள்லாம் அமைஞ்சிருந்தது. சிலர் அவங்களுடைய அமைப்புகளோடு கலந்துருந்தாங்க. சிலர் தனிப்பட்ட முறையிலேயும் கலந்து கொண்டாங்க. அது நிஜமாக பார்க்கறதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அந்த அளவுக்கு ஆர்வத்தோட ஈவன் சின்ன பிள்ளைங்களையும் சேர்த்து கொண்டது ஒரு பெரிய திருப்தியாக இருந்தது. நிச்சயமா. ஏன்னா இப்போ பார்க்குறப்போ அந்த பழங்காலத்து கோலத்துக்கும் இப்போ இருக்கிற கோலத்துக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது. இந்த புள்ளிக்கோலம் தான் ரொம்ப பாப்புலராக இருந்தது. பட் இப்போ ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக எல்லாரும் வரைகிறாங்க. வரைஞ்சு இப்போ ஒரு பெண் போல பொங்கல் பானைகள் வரைஞ்சு அப்படி வித்தியாசமான பல அழகான கோலங்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது. எங்களுக்கும் அது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா எனக்கு சந்தோஷமா இருந்ததுமா. நீங்க இங்க அதுல ஒரு ஜட்ஜா இருந்து பங்கு பெற்றதுக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்றோம். இன்னொன்னு, நீங்களா இந்த கலைத்துறையில ரொம்ப காலமா இருக்கீங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு இதோட அனுபவங்கள் நுணுக்கங்கள்லாம் அதிகமா தெரியும். அதுல நீங்க உங்களுக்கு உடல்நிலை சரியா இல்லாத போதிலும் உதவி செய்யறதுக்கு தயாரா வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
மிக்க நன்றி அன்புமொழி. தேங்க்யூ. நன்றி. மேற்கு ஆஸ்திரேலிய தமிழ் சங்கத்தோடு இணைந்து இந்த சங்கங்கள், பள்ளிகள், ஆலயங்கள் எல்லோரும் சேர்ந்து நடத்திய இந்த பொங்கல் நிகழ்ச்சியை நீங்க பார்த்தீங்க. அதன் ஒரு பகுதியை பார்த்தீங்க. அதுவே ரொம்ப அழகாக இருந்தது. இது போல இன்னும் ஒரு அருமையான நிகழ்ச்சியோடு சாந்தா ஸ்டேபிள் கதம்பம் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம்.